மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகின்றது? இதற்கு முந்தைய ஆண்டை விட இந்த ஆண்டு சிறப்பாக இருக்குமா? பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் தீர்வு கிடைக்குமா? மிக முக்கியமாக சனி பகவான், குரு பகவான், ராகு கேது பகவான்களின் நிலையை பொறுத்து உங்களுடைய குடும்பத்தின் நிலை, தொழில் எப்படி அமையோ, திருமண வாழ்க்கை எப்படி செல்லும், திருமண வரனெல்லாம் கைகூடி வருமா, புத்திர பாக்கியம் இல்லையே என்று கஷ்டப்பட்டவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்குமா, பணம் குவிய என்ன பண்ணணும், கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமாக ஒழியுமா அப்படின்னு இந்த 2025ஆம் ஆண்டு சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது என்று முழு ஜாதகத்தை, ஒட்டுமொத்த ரகசியத்தை தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். 2025ஆம் ஆண்டு முழுவதும் உங்களுடைய சிம்மம் ராசிக்கு குரு பகவான், சனி பகவான், ராகு மற்றும் கேது பகவான்களுடைய கிரகங்களின் பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. இந்த கிரகங்களினுடைய பெயர்ச்சி சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு பல நல்ல பலன்களையும் சில கெட்ட பலன்களையும் நிச்சயம் கொடுக்க போகின்றது. என்னென்ன நடக்கப் போகின்றது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக பார்க்கலாம். இந்த புத்தாண்டு சிறப்பான புத்தாண்டாங்க, சிறப்பான தொடக்கமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உடல் நலம் அப்படின்ட்டு பார்க்கும்போது சிறப்பான உடல் ஆரோக்கியத்தோடு இருக்க போகிறீங்க. இயற்கையாக எந்தவித பாதிப்பும் உங்களை அண்டாது. செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்து கொள்ளாத வரை படிப்பில் ஆர்வம் அதிகமாக இருக்கும் மாணவர்களுக்கு கடினமாக படித்து கவனமாக முடிவெடுத்து பெரிய வெற்றியை பார்ப்பீங்க. குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் குரு பகவானினுடைய அருளால் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கு தான். புதன் பகவானும் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருப்பதால் அனைத்து ரீதியாகவும், தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக, கல்வி ரீதியாக கொடிகட்டி பரப்பீங்க. ஏற்ற இறக்கமான சூழல் இருந்தாலும் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய பக்குவத்தை, சமாளிக்கக்கூடிய வல்லமையை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். குரு பகவானினுடைய பார்வையானது உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வீட்டை பார்க்கின்றது. இதனால் வருமானம் அதிகரிக்கப் போகின்றது. சேமிப்பு உயரப்போகின்றது. சேமிக்கக்கூடிய பணத்தை பத்திரமாக வைத்து கொள்ள வேண்டும். குரு பகவான் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சனி பகவானும் ராகு பகவானும் மற்றும் கேது பகவானும் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருப்பதால் வருமானத்தில் சில தடைகளை ஏற்படுத்துவாங்க. பொருளாதார சிக்கல் ஏற்படலாம். நிதி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. உங்களுடைய திறமை, அதிகப்படியான திறமையின் காரணமாகத்தான் உங்களை காப்பாற்றி கொள்ள முடியும். இல்லைனா ராகு கேது பகவான் மற்றும் சனி பகவானால் சில சங்கடங்களை நிச்சயம் எதிர்கொள்ள நேரிடும். அலுவலகத்தில் வேலையில் இருப்பவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. தடை தாமதங்களை எல்லாம் கடந்து உங்களுடைய வேலையில் பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க. பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு அற்புத ஆண்டு, அமோக ஆண்டு, சிறப்பான ஆண்டு, செழிப்பான ஆண்டாக இருக்க போகின்றது. பதவி உயர்வோடு சம்பள உயர்வும் கிடைக்கப் போகின்றது. பல தடைகளை கடந்த பிறகு இதெல்லாம் வந்து சேரும். நிச்சயம் வந்து சேரும்னு 100% உறுதியாக சொல்லலாம். குரு பகவானினுடைய அருள் உங்களுக்கு கிடைப்பதால் உங்களுடைய வேலையில் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும். உயர் அதிகாரிகளின் பாராட்டு கிடைச்சிட்டும், ஆதரவு கிடைச்சிட்டும். இருந்தாலும் சில ஏற்ற இறக்கமான சூழல் வேலையில் வந்து போகும். சக ஊழியர்கள் அன்போடு நடந்து கொள்வாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பாங்க. அலுவலகம் அல்லது ஒரே இடத்துல வேலை பார்ப்பவர்கள் காதலில் இருந்தீங்கன்னா இது ஒரு அற்புத காலமாக உங்களுக்கு இருக்க போகின்றது. வெளியில் இருப்பவர்கள் காதல் வலையில் இருந்தால் அதுவும் சரியான பலன்களை கொடுக்கும். வெளியிலேயோ வேலை செய்கிற இடத்துலையோ காதல் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவே இருக்கும்.
காதல் உறவுகளுக்கு குரு பகவான் சாதகமான பலன்களை தரப்போகின்றார். உண்மையான காதலாக இருந்தால் குரு பகவானினுடைய ஆசியும் அருளும் நிச்சயம் கிடைக்க பெறுவீர்கள். இதுவே திருமணத்தை மீறிய காதல் உறவாக இருந்தால் அது உங்களுக்கு சிக்கலை நிச்சயம் ஏற்படுத்தும் அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். ரகசிய உறவு வெளிச்சத்துக்கு வந்து அவமானப்படக்கூடிய சூழலை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். குரு பகவானினுடைய சாதக நிலை நிலம் சொத்து சேர்க்கை உண்டாக்கும். கட்டிய வீடு வாங்கும் சூழல் உருவாக்கும். புதிய வீடு கட்டும் யோகம் கைகூடி வரும். வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. பழைய வாகனத்தை விற்றுவிட்டு புதிய வாகனத்தை கூட வாங்குவீங்க. எதிலையும் ரிஸ்க் எடுக்காதீங்க. எளிதில் முடியும் காரியங்களில் மட்டும் கவனம் செலுத்துங்க. எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று செய்யக்கூடாது. தீவிரமான ஆலோசனை மேற்கொண்ட பிறகு செய்தீங்க. நிலம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் தீவிர ஆலோசனையோடு செஞ்சீங்கன்னா நல்லதாக இருக்கும். குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்க போகிறீங்க. சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ராகு மற்றும் கேது பகவானினுடைய தாக்கம் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. குடும்ப உறவுகளில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியம். செவ்வாய் கிரக பெயர்ச்சி சாதகமான பலனையும் சில சாதகமற்ற பலன்களையும் தரும். கணவன் மனைவி உறவாக இருந்தால் விட்டு கொடுத்து போங்க. குடும்ப பெரியவர்களிடத்தில் ஆலோசனை மேற்கொள்வது நல்லது. கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கப் போகின்றது. யார் என்ன சொன்னாலும் அதையெல்லாம் பற்றி கவலைப்படாமல் தன் வாழ்க்கை தன் கையில் என்று நடந்து கொள்பவர்கள்தான், என்று முடிவெடுப்பவர்கள்தான் சிம்மம் ராசியில் பிறந்த நீங்கள். அந்த முடிவு உங்களுக்கு பக்கபலமாக சாதகமாக இருக்கப் போகின்றது. உணவு விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது அவசியம். ஜனவரி முதல் மார்ச் வரையில் சனி பகவானினுடைய பார்வை உங்களுடைய சிம்மம் ராசிக்கு முதல் வீட்டின் மீது விழுகின்றது. இது உங்களுக்கு உடலில் சற்று அசதியை ஏற்படுத்தலாம். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவானினுடைய பெயர்ச்சி உங்களுடைய சிம்மம் ராசிக்கு 8வது வீட்டிற்கு வருகின்றது. இது சற்று துக்கத்தை குறிக்கக்கூடிய நிலை என்று கூட சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவிக்கு இடையில் சில கருத்து வேறுபாடுகள், கண்டம், அவமானம், வழக்கு போன்றவையும் இந்த காலகட்டத்தில் ஏற்படும். அப்படின்றதுனால சற்று கணவன் மனைவி இடையே கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக இருக்கணும். வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம், வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்தி, வெளிநாட்டு வேலை அப்படின்னு பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் வரலாம். கிட்டத்தட்ட ராமர் வனவாசம் சென்றது போல ஒரு நிலையும் இருக்கலாம். இருந்தாலும் குரு பகவானினுடைய தாக்கம் உங்களுடைய லாப வீட்டின் மீது விழுவதால் அனைத்து பிரச்சனைகளும் சாதகமாக முடியும். கவனமாக எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவெடுத்தீங்கன்னா உங்களை விட ராஜா போல வாழ்பவர் யாரும் இருக்க முடியாது. திருமணத்திற்கு வரன் பார்ப்பவர்களாக இருந்தீங்கன்னா நல்ல செய்தி உங்களை தேடி வரப்போகின்றது. திருமணத்திற்கு வரன் பார்த்து நொந்து நூலாகி போனவர்களுக்கு இனி அமோக காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் நிச்சயம் சிறப்பாக நடந்தேறும். நிச்சயதார்த்தம் திருமணம் செய்வதற்கு ஏற்ற காலமாக ஏற்ற ஆண்டாக இது உங்களுக்கு இருக்கும். காதல் திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுபவர்களுக்கு நல்ல காலகட்டம் இது. கலப்பு திருமணம் பற்றி யோசிப்பவர்கள் நன்கு ஆராய்ந்து யோசித்து சரியான ஒரு முடிவெடுத்து திருமணத்தை செய்வது நல்லதாக இருக்கும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்கு இடையில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது. அப்படின்றதுனால கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாம். தொழில் ரீதியாக சிறப்பான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. மார்ச் மாதம் வரையில் சனி பகவான் 7வது வீட்டில் இருப்பதால் தொழில் ரீதியாக தொழில் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மார்ச் மாதத்திற்கு பிறகு சனி பகவான் 8வது இடத்திற்கு செல்வதால் சற்று சாதகமற்ற நிலை தொழில் ரீதியாக இருந்தாலும் வியாபாரத்தில் தொழிலில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வல்லமையை உங்களுக்கு மற்ற கிரகங்கள் கொடுக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த மந்த நிலை இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தடைகளெல்லாம் உடைத்து பெரும் லாபத்தை பார்ப்பீங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படின்ற நிலை உருவாக போகின்றது. எதிர்த்தவர்களை எல்லாம் ஓட ஓட விரட்டி விடுவீர்கள். எதிரிகளே இல்லாத நிலையும் உருவாக போகின்றது.
ஒட்டு மொத்தமாக உங்களை அசைக்க முடியாது அப்படின்ற ஒரு நிலை தான் இருக்கும். கிரகங்களினால் சில சாதகமற்ற நிலை இருந்தாலும் அதையெல்லாம் எளிதாக சமாளித்து விடுவீர்கள். உங்களுக்கு நீங்கள் தான் எதிரி. என்ன காரணம்னா, உங்களுடைய பெரிய பலவீனமாக இருப்பது, யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே நம்பி விடுவது, அடுத்தவங்களுடைய அன்புக்கு அப்படியே அடங்கி போவது, இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரிய பலவீனம் என்று தான் சொல்ல வேண்டும். இதில் என்ன பலவீனம்? அடுத்தவங்க மேலே அன்பு செலுத்துவது, இரக்கப்படுவது இல்லை, இதெல்லாம் பலவீனமா என்று கேட்டிங்கன்னா, பல நேரங்களில் இதுதான் உங்களுக்கு பலவீனமாக மாறி விடுகிறது அப்படின்றத நீங்கள் புரிந்து கொண்டீங்கன்னா நிச்சயமாக சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் இந்த காலகட்டத்தில் அமைத்து கொள்ள முடியும். மற்ற ராசிக்காரர்களை விட சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டில் நிறைய அனுகூலமான நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. சுப பலன்கள் கிடைக்கப் போகின்றது. சுப காரியங்கள் அனைத்தும் தங்கு தடையின்றி கிரகங்களின் பார்வையால் நடந்து முடிய போகின்றது. யார் என்ன சொன்னாலும் அதற்கு நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பவர்களாக நீங்கள் இருப்பீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற எதை வேண்டுமானாலும் செய்ய துணிவீங்க. முக்கியமாக நீங்கள் செய்யவே கூடாத சில விஷயங்கள் இந்த 2025ஆம் ஆண்டில் இருக்கின்றது. அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யாருக்காகவும் கடன் வாங்கி கொடுப்பதோ, பெரிய தொகையை கடன் கொடுப்பதோ விட்டுடுங்க. ஜாமீன் கையெழுத்து போடுவதை அறவே தவிர்த்துடுங்க. இதனால் பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி சூது, மது, மாது, ரேஸ், லாட்டரி இந்த விஷயங்களில் ஏதோ ஒன்றில் நீங்கள் உங்களுடைய கவனத்தை செலுத்தினால் கூட அது உங்களுக்கு நிச்சயம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். பங்கு சந்தையில் அதிக முதலீடு அதல பாதாளத்திற்கு நிச்சயம் தள்ளிவிடும். இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்தீர்கள் என்றால் நிச்சயமாக பெரிய முன்னேற்றத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2025ஆம் ஆண்டில் நீங்கள் பார்க்க முடியும். சரி, கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீருமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா 100% நிச்சயமாக தீரும் என்று தான் சொல்ல வேண்டும். எப்படி தீரும் என்று கேட்டீர்கள் என்றால், பிரபலங்களின் நட்பு, விஐபிகளினுடைய அறிமுகம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைத்து அதன் மூலமாக தொழிலில் வியாபாரத்தில் லாபத்தை பார்த்து நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவீங்க. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்கப் போகின்றது. தெய்வ வழிபாடு அனைத்து தடைகளையும் தகர்த்தெறிய உதவும். திருச்செந்தூர் முருகப்பெருமான இந்த 2025இல் ஒரு முறையாவது நேரில் சென்று ஏதோ ஒரு தினத்தில் தரிசித்து விட்டு வந்தால் அதன் பிறகு ஏற்றம்தான், முன்னேற்றம்தான் அப்படின்னு 100% உறுதியாக சொல்லலாம். இந்த 2025ஆம் ஆண்டில் சிம்மம் ராசியில் பிறந்த உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும், செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களையும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிம்மம் ராசியில் பிறந்த அனைவரும் 2025ஆம் ஆண்டு என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத தெளிவாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல தங்களுடைய வாழ்க்கையை செல்வ செழிப்பாக சிறப்பான அமோகமான ஒரு வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.